வெல்கம் டு யோகாம்பாஸ். வாட்ஸ்அப் ஸ்டோர் எங்களோடது எப்படி நீங்கள் அக்சஸ் பண்ணணும், அதுலேருந்து நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற விளக்கங்கள் தொடர்ந்து வர வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் 7358118199, இன்னொரு நம்பர் 8454878199. இது ரெண்டையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் யோகாம்பால் ஷாப் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்லாகை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை ஆட் டு த கார்ட் கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் வந்துட்டு யோகாம்பாஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த திங்ஸ்லாம் நாங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ப்ளஸ் அதில் என்னெல்லாம் அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் 2 பேக்கெட் 3 பேக்கெட் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இது என்னென்னு கேட்டேன்னா கீ பொடி இட்லி. மினி இட்லியில் கீ பொடி இட்லி பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன பெரிய இது இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஆனால் என்னுடைய ஸ்டைலில் நான் அந்த பொடி எப்படி பண்ணுறதுன்றது காமிக்கிறேன். பொடி இட்லிக்குன்னு பண்ணுற இட்லி வந்து தனியான இது. இதில் நான் போடாதது ஒன்றே ஒன்று என்னென்னு கேட்டேன்னா வழக்கம் போல பூண்டு வேணுங்கிறவா நல்லா ஒரு 10 பல் பூண்டையும் நல்லா இதில் நெசுக்கிட்டு எண்ணெயில் நல்லா வறுத்துட்டு எண்ணெய் எல்லாமே ட்ரையாக எடுத்துட்டு அதை இதோட கூட போட்டு பண்ணினேன்னா நல்லாயிருக்கும். நான் பூண்டு யூஸ் பண்ணல. ஸோ தேவைப்பட்டவா கண்டிப்பாக யூஸ் பண்ணி. இது வந்து இப்போ என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த மிளகா வந்து ஒரு 20 மிளகா கிட்ட எடுத்திருக்கேன். இது ஸ்டெம்மோடையே வறுத்துருங்கோ, இல்லைன்னா வந்து உங்களுக்கு அந்த விரையெல்லாம் கொட்டி போய்டும். அது கருத்து போச்சுன்னா அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது இந்த தண்டோடையே வறுத்துருங்கோ. அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த காம்பை எடுத்துடலாம். நம்ம ட்ரையாக வறுத்துக்கோங்க, ஒன்றும் போடணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு நல்ல சூடு வரும் வரைக்கும் வறுத்துருங்க. கொஞ்சம் கமர்ற அளவுக்கு இருந்தால் கூட பரவாயில்ல. இது நல்ல சூடு ஏறி இருக்குது. இன்னும் 2 நிமிஷம் இதை வறுத்துக்கலாம். டோட்டலாக இது எவ்வளோ நாழி ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது, நீங்கள் வந்து இன்றைக்கி நான் பண்ண போகிறது ஒரு 15 மினி இட்லி வச்சு தான் பண்ண போகிறேன். இந்த பொடியை நீங்கள் வந்து அப்படியே டப்பாவில் போட்டு வச்சுட்டு இருந்தேன்னா உங்களுக்கு எவ்வளோ நாளைக்கு வேணுமோ அவ்வளோ நாளைக்கு பொடி இட்லி பண்ணிக்கலாம். இல்லை தோசையோடு தொட்டு சாப்பிட்லாம். ஆர் பொடி தோசை கீ விட்டு வாத்துட்டு அதில் இந்த பொடியை போட்டு நீங்கள் தோசை பண்ணிக்கலாம். நிறைய அதுக்கு இது உபயோகம் ஆகும். 1 கப்பு உளுத்தம்பருப்பு, 1/2 கப்பு கடலைப்பருப்பு, இது ரெண்டையுமே நல்ல ட்ரையாக செவக்க வறுத்துட்டுருங்க. ஸோ மிளகா அப்படி நிறைய பேர் பண்ணுவேன், நான் இல்லைன்னு சொல்லலை. ஸோ இதில் வந்து நம்ம என்ன இதில் அடிஷ்னலாக ஆட் பண்ண போகிறோம் எள்ளை தவிர அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் தனியா, கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாமே ஆட் பண்ணி பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நன்னாகவும் இருக்கும். இது ரொம்ப ஃபைனாக அப்படியே ஃபைன் பவுடர், அந்த கன் பவுடர் பருப்பு பொடி மாதிரியும் அரைக்காத, அதுக்குன்னு ரொம்பவும் கரகரன்னு பருப்பெல்லாம் 1 2 தெரிகிற மாதிரியும் இல்லாமல் ஓரளவுக்கு நிதானமாக இதை பொடி பண்ணிக்கோங்க. பண்ணிட்டேன்னா அந்த நம்ம டாஸ் பண்ணுறதே அதில் நல்லாயிருக்கும். அந்த இட்லியோடு அது ஒட்டின்ட்டு நல்லாயிருக்கும். என்ன மாமி கீ பொடி இட்லியில் இறங்கிட்டேன்னு கேட்குறீங்களா? இது வந்து ஆனாவுன்னா என் பேத்தி இது தான் கேட்குறா. ஸோ நிறைய பேர் அதில் குழந்தைகள் கேட்பா அப்படின்ற ஒரு தோணித்து எனக்கு. இல்லை, என் பேத்தியை பொறுத்த வரைக்கும் என்னடாக்க நான் வேணும் அப்படின்னா கீ பொடி இட்லிம்மா அப்படிமோ. இதில் காரம் தெரியாதா மம்மி அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, நான் வந்து கொஞ்சமாக இதில் நாட்டு சர்க்கரையோ ஏதானு ஒன்று போட்டு சேர்த்து அரைப்பேன். தேவைப்பட்டவா அதை போட்டுக்கோங்க, தேவையில்லாதவா அதை விட்டுருங்க. ஏன் மம்மி எல்லாத்துலேயும் ஒரு அசட்டை திதிப்புன்னு கேட்பேன் இல்லைங்க எல்லோரும். அதனால் தேவைப்பட்டவா அதை போட்டுக்கோங்க. ட்ரையாக ஏன் வறுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, கொஞ்சம் நாளைக்கு இருந்ததுன்னா கூட சிக்கு வாசனை வராத இருக்கும், நல்லா இருக்கும். இது எண்ணெயை விட்டு நீங்கள் வறுத்துட்டேன்னா ஒரு 20 நாள் 25 நாளுக்குள்ளே இதை நீங்கள் ஆக்கும்படியாக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மெதுவாக அது ஒரு ஸ்மெல் வரும். அது அப்புறம் சாப்பிடவே பிடிக்காமல் அந்த பொடி அத்தனையும் நம்ம தூக்கி கொட்டுவோம். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரையாக பண்ணிட்டுருக்கோம்.
அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். நல்ல கடலைப்பருப்பெல்லாம் செவந்துடுச்சு, உளுத்தம்பருப்பும் செவந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து தட்டில் கொட்டிக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்ல ஒரு ஹேண்ட்ஃபுல் போட்டுக்கோங்க. ரொம்ப நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற அளவுக்கு அந்த ஹேண்ட்ஃபுல் போடும், கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் கருவேப்பிலெலாம் நல்லா இதாக எடுத்து கொஞ்சம் ஆறினா இன்னொன்னே நல்ல பொடியாகும். இந்த மாதிரி நல்லா சுருங்கி அதோட கலர் மாறி எல்லாம் ஆற வரைக்கும் வறுத்துருங்க. இந்த ஸ்டேஜில் இதையும் எடுத்துக்கலாம். இது எள்ளு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட எடுத்துக்கலாம். வெள்ளை எள்ளு எடுத்துக்கோங்க. கருப்பு எள்ளு எடுத்துட்டேன்னா அது கலர் கொஞ்சம் டார்க்காக ஆகிடும். அப்போது வந்து உங்களுக்கு அந்த பொடி இட்லி பண்ணுறதே அது அவ்வளோவா இருக்காது, நல்லா இருக்காது. வெள்ளை எள்ளையும் நல்லா ஜோராக வறுத்து எடுத்துட்டோம். ஒரே 1 ஸ்பூன் தனியா, ஒரு சின்ன டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு சின்ன டீஸ்பூன் சீரகம். இது 2 புரிஞ்ச வாசனை வரணும், கருத்து போயிடக்கூடாது. பார்த்தீங்கன்னா இது தயாராகிடுத்து. இதையும் வறுத்து வச்சுருக்க சாமானோடு எடுத்துக்கலாம். எல்லாம் எடுத்து கடைசியாக 1/2 டீஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன், நல்லெண்ணெய். கட்டி பெருங்காயம் போட்டுக்கோங்க. பெருங்காயமும் வறுத்துட்டோம். இப்போ எல்லாமே தயார். ரொம்ப நாளைக்கு வச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் கல்லுப்பையும் ஒரு தடவை வறுத்துட்டு எடுத்துக்கோங்க. எனக்கு சீக்கிரம் ஆகிடும், அதனால் நான் அப்படியே போடுறேன். நான் ஒரு 1 to 1.5 டீஸ்பூன் கிட்டக்க கல்லுப்பு போட்டுருங்க. அதே மாதிரி மிளகா வத்தல்லமும் காம்பை கிள்ளிட்டு போட்டுருங்க. மிளகா வத்தல்லாம் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு உப்பு, மிளகா வத்தல், பெருங்காயக்கட்டி இதை முதல்ல அரைச்சிடலாம். அதுக்கப்புறமா பவுடரில் அது பருப்பு எல்லாத்தையும் போட்டு அரைக்கலாம். இந்த பருப்பு, கருவேப்பிலை, தனியா, சீரகம் இதெல்லாம் அரைச்சிடலாம். கடைசியாக எள்ளை போட்டு 2 சுற்று ஃப்ரக்குன்னு அந்த இதில் விட்டுட்டு எடுத்துடலாம். ஏன்னா ரொம்ப நாள் எள்ளை போட்டு சுற்றினேன்னா எள்ளுலேருந்து வர எண்ணெய் வந்துடும் வெளியில். அப்போது மிளகா அப்படி வந்து ஒரு மூட்டை கட்டின மாதிரி ஆகிடும், பவுடராக கிடைக்காது உங்களுக்கு. ஸோ நான் இப்போ இதை பவுடர் பண்ணிவிட்டு வரேன். நான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மிளகா வத்தல், பெருங்காயம், கல்லுப்பு இதை ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பருப்பு, சீரகம், அந்த தனியா, கருவேப்பிலை இதெல்லாத்தையும் பவுடர் பண்ணலாம். கடைசியாக எள்ளை போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இந்த நல்லெண்ணெய் இருந்தால் பரவாயில்ல, அதோடய எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 2 ஸ்பூன் கிட்டே விட்டுருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். உங்களுக்கு இது நல்ல கலராக வேணும் அப்படின்னு சொன்னேன்னா இதில் வந்துட்டு நீங்கள் காஷ்மீரி சில்லி வந்து ஒரு 5-6 எடுத்துட்டேன்னா நல்ல கலர் வரும். நீங்கள் அந்த பொடியில் போடுறச்சு, அதாவது நெய்யில் போடுறச்சே நல்ல டார்க் ரெட்டு கலர் வரும். ஆற்றுக்குன்னு யூஸ் பண்ணுறதே நான் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இது வந்து உங்களுக்கு பட்டி காமிக்கிறேன், ஆனால் இது ஆற்றுக்கு தான். ஸோ நான் எப்படி நான் இது பண்ணுவேனோ, என் பேத்திக்கு எப்படி பண்ணுறேனோ அப்படியே உங்களுக்கு பண்ணி காமிச்சிட்டேன். கடுகு வெடிக்கிறது, ஒரு 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது ஆப்ஷனல், இல்லை இதில் இருக்கிற க்ரன்ச்சினஸ்ஸே போகிறோன்னா விட்டுடுங்க. இது நல்லாயிருக்கும், எங்களுக்கு பிடிக்கும்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் வந்து கண்டிப்பாக நாட்டு சக்கரை சேர்த்துப்பேன். பிடிச்சவா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க, பிடிக்காதவா சேர்க்க வேண்டாம். ஸோ இதில் நாட்டு சக்கரை போட்டு நல்லா கொஞ்சம் டாஸ் பண்ணி அவளுக்கு டிஃபன் பாக்ஸில் கொடுத்தேன்னா ஜோராக தயிருக்குள்ளே போர்க்காலத்தை ஊற்றி தயிருக்குள்ளே முக்கி எடுத்து சாப்பிட்டு போயிடுவோம். அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இது பொடி இட்லி போம்மா, பொடி இட்லி அம்மம்மாண்டே இருப்போம். ஆனாவுன்னா 2 நாளைக்கு ஒரு நாள் பொடி இட்லி தான் கேட்போம். ஸோ ஜோரான கீ பொடி இட்லி தயாராகிடுது. பொடி எப்படி பண்ணணுன்றதையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும். இது ரொம்பலாம் ஒரு இது இல்லை, ரொம்ப நாள் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அடுப்பில் இது பண்ணினோன்னா இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் இருந்தால் போதும், தயாராகிடுது. அடுப்பு அனுப்பிச்சிடுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி.